கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ரமதானினுடைய நடுப்பகுதியை அடைந்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ்வின் அருளை பெற்று நாம் வாழ்நாளில் செய்துவிட்ட பாவங்களுக்கு, தவறுகளுக்கு மன்னிப்பை பெறுவதற்கான வாய்ப்புக்குரிய நாளாக இந்த நாட்கள் அமையப்பட்டிருக்கிறது. வல்ல அல்லாஹ் நாம் தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும், இரவு பகல், நம் இளமை, நம் முதுமை, தொழில், வியாபாரம் என்று எந்தெந்த தலங்களில் பாவங்கள், தீமைகள் நடந்து விட்டிருக்கிறவோ அது அனைத்தையும் அல்லாஹு தஆலா இந்த புனிதம் நிறைந்த நாட்களின் பரக்கத்தினாலே மன்னித்து மறைத்து அவனுடைய கரிசனத்தையும் கருணையும் நம் மீது அல்லாஹ் என்றென்றும் தருவானாக. அன்பிற்குரியவர்களே, மனிதன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறான். சிந்திக்கும் திறனை வல்ல அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். அதன் வெளிப்பாடுதான் நிறைய புதிதான கண்டுபிடிப்புகளை மக்கள் பயன்பாட்டுக்கு மனிதன் விட்டுக்கொண்டே இருக்கிறான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று சொல்வார்கள் இல்லையா? பறவையினுடைய அந்த பறக்கும் திறனை கண்டு ஏன் இப்படியான ஒரு வாகனத்தை தயார் செய்து அதிலே மனிதர்களை பயணிக்க வைக்க முடியாது என்று யோசித்தான், விமானம் கண்டுபிடித்தான். மனிதனுடைய செயல்பாடுகளை பார்த்து ஏன் இதே ஒரு விஷயத்தை ஒரு கருவி செய்தால் என்ன என்று சிந்தித்தான், ரோபோட்டை தயாரித்தான். மனித உடல்களை கூறாக ஆக்கி அதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய விதத்திலே அறுவை சிகிச்சைகளை இன்று மருத்துவ உலகம் வெற்றிகரமாக செய்து வருகிறது. தொடுதிரையின் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்களை நாம் கண்டு வருகிறோம் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய விஷயம் அல்ல. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சிந்தனையின் வெளிப்பாடாய் கிடைத்த பயன்கள், பலன்கள் நிறைய உண்டு. ஆனால் இஸ்லாம் நம்மை பார்த்து கேட்கிறது, மனிதா, நீ எதற்கு படைக்கப்பட்டாய் என்றாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? உன் படைப்பின் நோக்கம் என்ன? சிந்திக்க சொல்கிறது குர்ஆன். படைப்பின் நோக்கம் என்ன? அல் குர்ஆன் சொல்லும், ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்கத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னை வணங்கி வழிபடுவதற்குத்தான், எனக்கு கட்டுப்பட்டு வாழத்தான். எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம், எது நேரான வழி, எது சருகி போய் உன் வாழ்க்கையை, எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய வழி என்பதை சிந்தித்து உணர்ந்து ஒரே இறைவனாகி அல்லாஹ்வை உள்வாங்கி அவனை வழிபடுவதற்காக வேண்டிதான் உன்னுடைய படைப்பின் நோக்கமே இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இபாதத் அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடித்தது. குறிப்பாக அடியான் தன்னை அப்து என்று சொல்வதை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். என் பேரை சொல்றதை விட நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலேயே அந்த பெயர் அவர்களுக்கு முன்பு யாருமே வைக்கவில்லை. உலகம் தோன்றிய காலம் முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் வரை அந்த முஹம்மது என்ற பெயர் எந்த குழந்தைக்கும் வைக்கப்படவில்லை. அல்லாஹ்வினுடைய நாட்டம், அந்த பெயருக்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத், அந்த பெயர் எப்பொழுது நபிகள் நாயகம் தாங்கினார்களோ அன்றிலிருந்து இன்று வரை அதை தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டி அழகு பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. அதிகப்படியாக உலகத்திலே எந்த பெயர் வைக்கப்பட்டது என்று ஒரு ஆய்வு செய்தார்கள் 23, 24. முதல் இடத்தில் இருப்பது சுமார் ஏறத்தாழ 10 கோடிக்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு முகமது என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதிலும். அன்பு சகோதரர்களே, முகம்மது புகழுக்குரியவர் என்பது அவர்களின் பெயர், அதன் பொருள். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தை அல்லாஹ் அழைத்தான். மேராஜ் என்ற பயணம். அந்த அழைப்பின் விதத்தை அல் குர்ஆனிலே சூரா பனு இஸ்ராயீலுடைய முதல் வசனம் சொல்கிறது. சுப்ஹானல்லதீ அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தன் அடியாரை அல்லாஹ் இரவோடு இரவாக அழைத்துச் சென்றான். முஹம்மதையும் சொல்லல அல்லாஹ், தன் ஹபீபை என்று சொல்லல, தன் அடியாரை அப்து என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சூரா மரியம் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் சில வசனங்கள். நாம் எல்லாம் அல்லாஹ்வின் கிருபையினாலே மாஷா அல்லாஹ் இந்த ரமதானிலே நமக்கு கிடைத்த பள்ளிகளிலே தராவீஹ் என்கின்ற சிறப்பான தொழுகைகளை தொழுது வருவோம் நம்புகிறேன். அதிலே திருக்குர்ஆன் தொடர்ச்சியாக ஓதப்படுகிறது. சூரா மரியம் நேற்று தான் ஓதப்பட்டது. அதனுடைய துவக்க வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. இந்த அத்தியாயத்திலே ஜக்கரியா தன் அடியார், என்னுடைய அடியாரான ஜக்கரியாவை குறித்து சில விஷயங்கள் பேசப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை, அவங்களுடைய கதையை சொல்ல துவங்கும் பொழுது தன் அடிமை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆச்சரிய குழந்தை உலகத்தில் ஒன்று பிறந்தது, அதுதான் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம். தகப்பன் இல்லாமல் பிறந்த பிள்ளை அவர். ஆமாம், அல்லாஹ் தன் வல்லமையை, தன்னுடைய பேர் ஆற்றலை உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைத்தான். எல்லாம் ஒரு காரணம். ஆணு பெண்ணு திருமணம், 2 பேரும் இணையணும், இணைந்ததற்கு பிறகு கரு உண்டாகணும், அது ஒரு 10 மாசம் பொறுக்கணும், அதுக்கு பின்னாடி குழந்தை பிறக்கணும் என்பதெல்லாம் ஒரு காரணம். அவ்வளவுதான், ஒரு காரியம் நடப்பதற்கான காரணம். ஆனால் அல்லாஹ்விற்கு காரணம் இல்லாமலும் காரியத்தை ஏற்படுத்த முடியும். அந்த சக்தி அவனுக்கு உண்டு. காரணம் இருந்தால் தான் காரியம் நடக்குமா? கிடையாது. அது இல்லாமையும் நடக்கும். அது அல்லாஹ் உணர்த்துறான். மரியமுக்கு அல்லாஹ் ஆண் துணை இல்லாமல் பிள்ளையை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஊரும் உலகமும் ஏதாவது ஒன்று நடந்தாதான் பேசிவிடுமே,
நாக்குக்கு மேலே பல்லை போட்டு எதையாவது ஒன்று பேசிடுவார்களே, அப்படி பேசினார்கள். ரொம்ப பேசினார்கள். அவங்க அத்தாவை இழுத்து பேசினாங்க, அவங்க சகோதரர்களை இழுத்து பேசினாங்க. இந்த பெரிய பாரம்பரியத்தில் வந்த பிள்ளையா நீங்க இப்படி பண்ணிட்டியே என்றெல்லாம் பேசினார்கள். இப்போ அல்லாஹ் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தினார். பிறந்து அந்த பச்சிலம் வாடை கூட மாறாமல் இருக்கிற அப்படியே புது குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஈசா கையில் ஏந்தி வைத்திருக்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் பேச வைத்தான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கை காட்டினாங்க. எல்லாத்துக்கும் பதில் நான் சொல்ல மாட்டேன், நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த புள்ள சொல்லும். அது எப்படி குழந்தை பேசும்? பேசியது. என்ன பேசியது? அந்த பேச்சின் துவக்க வார்த்தை என்ன? குர்ஆனிலே மரியமிலே அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படி சொல்லிச்சு. அதுக்கடுத்து ஆத்தானியல் கிதாப் வஜஅல்னி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தர போறான், என்னை நபியா ஆக்க போறான், நான் என்னென்ன செய்ய போறேன்றதெல்லாம் அந்த குழந்தை பேசிச்சு. இங்க நமக்கு செய்தி என்னன்னா, ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக பிறந்த குழந்தையை அல்லாஹ் முதலில் எந்த வார்த்தையை கொண்டு பேச வைக்கிறான்? நான் அடிமைன்றார். இதுதான் யதார்த்தம். நாம் முதலாளியாக இருக்கலாம், நாம் ஒரு ஊருக்கு முக்கியஸ்தராக இருக்கலாம், நமக்கு கீழே நூற்றுக்கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான நபர்கள் பணி செய்யலாம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் நம்மை படைத்தவனுக்கு முன்னால் நாம் அடிமை. அப்படி வெளிப்படுத்துவதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதை வெளிப்படுத்தி காட்டுகிற இடம் தான் இபாதத். வணக்க வழிபாடு என்றால் என்ன? நான் அடிமர ரப்பே, உனக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், எனக்கு பின்னாடி கை கட்டி நிற்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்குது. இப்படி சொடக்கு போட்டா எனக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. கையை மட்டும் காட்ட வேண்டாம், கண் ஜாடை செய்தால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அதை செய்வதற்கு ஆள் உண்டு. ஆனாலும் என்னை படைத்தவன் நீ, உனக்கு முன்னால் நான் அடிமையாக நிற்கிறேன் என்று காட்டுகிற இடம்தான் இபாதத். அந்த இபாதத்தை மார்க்கம் ரெண்டா பிரிக்குது. ஒன்னு உடல் சார்ந்த இபாதத்து, இன்னொன்னு பொருளாதாரம் சார்ந்த இபாதத்து. உடல் சார்ந்த இபாதத் எது? தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இதுவெல்லாம் உடல் சார்ந்த இபாதத். சில அவயங்களை நாம் இறைவனுக்கு முன்னால் குறிப்பிட்ட விதத்திலே வைத்துக்கொண்டு குனிவது, நிமிர்வது, அமர்வது, தலையை கொண்டு தரையில் வைப்பது, இப்படியான சில அமைப்போடு செய்தால் அதற்கு பெயர் தொழுகை. அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட ஆடையிலே, குறிப்பிட்ட முழக்கத்தோடு மக்காவின் மண்ணிலே இருந்து சில கிரிகைகளை நிறைவேற்றினால் அதற்கு பெயர் ஹஜ்ஜி. ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே பசியோடு, தாகத்தோடு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு இறைவனுக்காக எல்லாவற்றையும் துறந்து நாம் இருப்பது, இதற்கு பெயர் ஒரு இபாதத். அதுக்கு பெயர் நோன்பு. இதுவெல்லாம் உடல் சார்ந்த இபாதத்துகள். அடுத்து ஒரு கேட்டகரி இருக்குது, அது பொருளாதாரம் சார்ந்த இபாதத். அது என்ன? அதுதான் ஜகாத். ஜகாத் என்பது பொருளாதாரத்திலே செய்யப்படக்கூடிய இபாதத். மனிதர்களுக்கிடையிலே நல்ல தொடர்பை ஏற்படுத்த வேண்டியும், அதே போன்று ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நாங்கள் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம், இஸ்லாம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிற இடம் ஜகாத். உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஒத்தாசையோடு இருக்கிறோம். இரக்கம் எங்களிடத்திலே இருக்கிறது. ஒருவரை நாங்கள் எப்படி சரியாக புரிந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம். பொருளாதார தேவையாக ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கடியை எங்களுடைய ஜகாத்தின் மூலமாக பூர்த்தியாக்கி தர முடியும். ஏழைகளின் கண்ணீரின் அந்த வலி என்ன என்பதை நாங்கள் இந்த ஜகாத்தின் மூலமாக உணர்ந்து அதை துடைக்க முயற்சிக்கிறோம். பேராசை என்ற பெரும் அழுக்கை தூக்கி சுமந்து திரிகிறோம். இந்த ஜகாத்தின் மூலமாக அந்த பேராசை என்கின்ற அழுக்கை நாங்கள் துடைத்து சுத்தப்படுத்துகிறோம். இந்த வேலையை ஜகாத் செய்கிறது. எனவேதான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நபியே, அவர்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை நீங்கள் வாங்குங்கள், அதன் மூலமாக நீங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் தூய்மைப்படுத்துங்கள், அவர்களுடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துங்கள். வஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆவும் செய்யுங்கள். அன்பு சகோதரர்களே, அப்படிப்பட்ட மகத்தான ஒரு வணக்கம் தான் ஜகாத் என்கின்ற வணக்கம். மிகச்சிறந்த பொருளாதார திட்டத்தை, அமைப்பை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி காட்டியது இஸ்லாம் மட்டும்தான். இன்றளவிலும் எத்தனையோ நாடுகள் பொருளாதாரத்தை முறையாக அது திட்டமிடாமல் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. எக்கச்சக்கமான வரிகளை மேலுக்கு மேலாக போட்டு திக்குமுக்காட வைக்கக்கூடிய, மனிதர்களை திண்டாட வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் பின்தங்கி இருக்கக்கூடிய சில பகுதிகளை, சில நாடுகளை அதாவது ஒரு முறையான திட்டமிடுதல் இல்லாமல், பொருளாதார அணுகுமுறை இல்லாமல் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இந்த சூழலில்தான் இஸ்லாம் உணவு, மனிதர்களுக்கு தேவையான உடை, அந்த மனிதர்களுடைய வறுமை, இதையெல்லாம் போக்கி களைந்து சமமாக மனிதர்களுக்கான நிலைப்பாட்டை அவர்களுடைய பொருளாதாரத்திலே முன்னேற்றப்படுத்தும் விதமாக இந்த ஜகாத் என்கின்ற அமைப்பை உலகத்திற்கு அறிமுகம் செய்தது. மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழையும் பொழுது ஏழ்மை நமக்கு தெரியும். அங்கே தங்குவதற்கு கூட சஹாபாக்களுக்கு இடம் கிடையாது. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், தங்குவதற்கு இடம் கிடையாது. அடுத்த வேளை உணவு தெரியாது, என்ன வேலை செய்ய போகிறோம் தெரியாது, எப்படியான நிலைப்பாட்டோடு இந்த நாட்கள் கழிய போகிறது எதுவுமே தெரியாது. அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அன்சாரி சஹாபாக்களோடு அவர்களுக்கு உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்து அவர்களுடைய வியாபாரத்திலே, அவர்களுடைய தங்கும் இடத்திலே மிகச்சிறப்பான ஏற்பாட்டை செய்து கொடுத்தார்கள். மதீனாவின் ஆரம்ப காலகட்டம் என்பது பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையிலே சஹாபாக்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால்,
கடன் வாங்கினால் கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவிற்கு யாராவது ஒருவர் மரணித்து விட்டாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பாளியை நியமிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவர் மரணித்து விடக்கூடாது என்கின்ற அச்சத்தோடு நகர்ந்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் அதே மதீனாவினுடைய பிற்பகுதி காலம், ஒரு 10 ஆண்டு காலத்தில் எப்படிப்பட்ட பொருளாதார மாற்றம் ஏற்பட்டது என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இப்படி வந்திருக்கிறது, உங்களிலே யாராவது ஒருவர் சொத்து பத்துகளை விட்டு சென்றால் அது எமக்கு வேண்டாம், அவர்களுடைய சொந்தங்கள் அவர்களுடைய வாரிசுகள் அதை அனுபவிக்கட்டும். யாராவது கடன் சுமையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால், அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு ஆட்கள் இல்லை என்றால், அதற்கான பொறுப்புதாரி இல்லை என்றால், அந்த பொறுப்பை நான் எடுப்பேன், என்னுடைய மக்கள் எடுப்பார்கள். சொல்ல போனால் நம்முடைய பாஷையில் சொல்வதானால், நான் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு தனிநபரின் கடனை நிறைவேற்றுவதற்கு முன்வரும் என்றார்கள் பெருமானார். ரொம்பலாம் இல்லை, வெறும் 10 வருடம். ஆரம்பத்தில் அப்படி ஆள் இல்லாமல் மூத்தாகிவிட்டால் அவ்வளவுதான், பெரிய சிரமமும் கஷ்டமும் துன்யாவிலும் ஆகிரத்திலும். ஆனால் அதனுடைய பிற்பகுதி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிறைவேற்ற முடியலையா, ஆள் இல்லையா, உங்க இடத்துல இருந்து நாங்கள் அதை நிறைவேற்றி கொடுப்போம், அந்த கடன் சுமையை தீர்த்து கொடுப்போம் என்று சொல்லும் அளவிற்கு பொருளாதாரத்திலே ஒரு தன்னிறைவை ஏற்படுத்தி காண்பித்தார்கள் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு மிக முக்கியமான இடமாக இருப்பது இந்த ஜகாத் என்கின்ற அமைப்பு. எனவேதான் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை சொல்லி அனுப்பினார்கள். அதிலே ஒன்று, துஉகது மின் அக்னியாஹிம் வ துரத்து இலா ஃபுகராஹிம். முஆத் அவர்களே, அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுங்கள், ஒரு நாளைக்கு 5 தடவை தொழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள், ஈமானினுடைய அந்த பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதே போன்று அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்ற துவங்கிவிட்டால் அவர்களுக்கு சொல்லுங்கள், அந்த மக்களிடத்திலே செல்வந்தர்கள் யாரோ அவர்களிடத்திலிருந்து அந்த ஜக்காத்தை பெற்று, அந்த பகுதியிலே யார் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் வறுமையின் கோரப்படியில் சிக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடத்தி அதன் வழியாக அந்த ஏழ்மையையும் வறுமையையும் ஒழிப்பதற்கான மிகச்சிறந்த திட்டத்தை நீங்கள் வகுத்து செயல்படுங்கள் என்று அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, கொடுப்பது என்பது ஏழ்மையை நீக்கும், மனிதர்களின் நிம்மதியை பெற்றுத்தரும். பொதுவாகவே அல் குர்ஆன் எங்கும் நீங்கள் பாருங்கள், வாங்குங்கள் என்ற வார்த்தையை சொல்வதை விட கொடுங்கள் என்ற வார்த்தையை தான் அதிகம் பயன்படுத்துகிறது. வாங்குங்கள் என்ற வார்த்தையை விட கொடுங்கள் என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகிறது. சொல்ல போனால், உங்கள் காசை எடுத்துக் கொடுங்கள், உங்கள் பணத்தை எடுத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லவில்லை. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் கொடுத்ததை எடுத்துக் கொடுங்கள். நாம் நினைக்க வேண்டாம், மனிதர்களின் சிந்தனையிலே அப்படியே ஆணி அடித்ததை போன்று அல்லாஹ் சொல்கிறான், உன்னிடத்தில் இப்பொழுது பொருளாதாரம் வளமாக இருக்கிறது, உங்களிடத்தில் நல்ல வசதியான நிலைப்பாடு இருக்கிறது, இதுவெல்லாம் உங்கள் உழைப்பு திறமை என்று நினைக்க வேண்டாம், நான் உங்களிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான், நாம் உங்களுக்கு கொடுத்தது, எனவே அதை நீங்கள் பிறருக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் கொடுத்ததிலிருந்து என்ற வார்த்தையிலிருந்து நாம் புரிகிறோம், இது நமக்கானது அல்ல, அல்லாஹ் நம் கையில் இந்த உலகத்திலே சில காலங்கள் தக்க வைத்திருக்கிறான். ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது பாருங்கள், தபரானியில் இந்த ஹதீஸ் வருகிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன லில்லாஹி அக்வாம இஹ்தஸ்ஸஹும் பின் நிஅமி லிமனாஃபிஇல் இபாதி. அல்லாஹ் சில மனிதர்களை தேர்வு செய்கிறான் உலகத்திலே, சில மனிதர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பொருளாதாரத்தையும் வளமாக கொடுக்கிறான். எதற்கு கொடுக்கிறான் என்றால், லி மனாஃபிஇல் இபாத், அவருக்கு கொடுக்கதின் வழியாக அவர் பிற மனிதர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கிறான். அவருக்கு எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கான். எது கொடுத்திருக்கான்? மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், இவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக இன்னும் பல மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அதான் ரொம்ப முக்கியமானது, யுகிர்ருஹும் ஃபீஹா மா பதலூஹா. அல்லாஹ் கொடுத்தவன் அவனே, யாருக்கு கொடுத்தானோ அவர் கையிலேயே அந்த பொருளாதாரத்தை நிலைக்கச் செய்வான். எப்போது? அவர் பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் காலம் வரை, அவர் பிறருக்காக வேண்டி செலவழிக்கும் காலம் வரை, பிறருடைய கஷ்டத்திலே தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து செலவழிக்கும் காலம் வரை அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததை அங்கேயே தங்கச் செய்வான். அடுத்த வார்த்தை கவனிங்க, فَإِذَا مَنَعُوهَا نَزَعَهَا مِنْهُمْ فَحَوَّلَهَا إِلَى غَيْرِهِمْ. கொடுக்காமல் எனக்கு மட்டும் வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என்னுடைய குடும்பத்துக்கு வேணும் என்று சுருக்கி கொண்டால், அதாவது சுயநலம் மட்டும் இருந்தால், நான் சம்பாதிச்சது, நான் உழைச்சது, நான் கஷ்டப்பட்டது, நான் சாப்பிடாம வேர்வை செஞ்சு ராத்திரி பகல் பாராம என்றெல்லாம் வாசகங்களை பேசிக்கொண்டு எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும் என்பதோடு அவர் சுருங்கி விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹவ்வலூஹா இலா கைரிஹிம். அவருக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை எடுத்து அல்லாஹ் வேறொருக்கு கொடுத்துருவான். வேறொருக்கு கொடுத்து அவரை அல்லாஹ் கொடுக்க செய்வான். ஏன்னா அல்லாஹ் கொடுத்து வச்சதே இவர் கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு, அடுத்தவங்களுடைய ஏழ்மையை வறுமையை புரிஞ்சுக்கணும். இவர் தனக்கு என்பதோடு அவர் சுருங்கி போனதுனாலே, அப்போ உனக்கு நான் தந்து என்ன புண்ணியம், இதை வச்சு எந்த யூஸும் இல்லையே, கொடு எடுத்து அடுத்த ஆள் கொடுத்துருவான். அன்பர்களே, இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். எனவே கொடுப்பதை பற்றி இஸ்லாம் சொல்வதை போன்று அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளை உலகத்திலே வேறு எந்த மதமும் சொல்லவில்லை. அதிலே மிக முக்கியமான இடம் ஜக்காத். ஜக்காத்தை வழங்குவதனாலே 5 பலன்கள் இருக்கிறது. இதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த 5 பலன் உங்களுக்கு வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம். இந்த ஜும்மாவின் உரையிலே சொல்கிறேன், யாருக்கெல்லாம் இந்த 5 பலன் உடனடியாக எனக்கு வேண்டும், இந்த வருடமே வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, நிச்சயமாக இந்த ஜும்மா முடிந்ததற்கு பிறகே உங்களுடைய பொருளாதாரத்திலே ஜக்காத்தை கணக்கிட துவங்கிவிடுங்கள். 5 பலன்கள். முதல் பலன், அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பொருளாதாரத்திலே அல்லாஹ் வளர்ச்சியை தருவான். உங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுப்பான்.
யம்ஹகுல்லாஹுர் ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிப்பான். வட்டி நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது நிறைய கிடையாது, அது அழிவு தான். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த அழிவை அல்லாஹ் அவருக்கு நேரடியாக காட்டுவான், அல்லது அவருடைய சந்ததிக்கு காட்டுவான், அல்லது மூணாவது தலைமுறை காட்டுவான். வட்டியில யாரு உருண்டு பிறண்டு வர்றாங்களோ, அதே புலப்போடு நிற்கிறார்களோ, அதிலே பங்கெடுத்து விட்டார்களோ, அழிவை நேரடியாக பார்ப்பார்கள், அல்லது அடுத்த தலைமுறை பார்க்கும். கண்கூடாக இதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், சதகாவை வளர்ப்பான், தான தர்மத்தை வளர்ப்பான், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை அல்லாஹ் வளர்ப்பான். 2000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா, 2 ரூபாய் 50 காசு கொடுத்தீங்கன்னா, அல்லாஹ் அதை எப்படி வளர்ப்பான் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சின்ன ஒட்டக குட்டியை வாங்கி, சின்ன பிறந்த குட்டி, நம்ம பாஷையில புரிஞ்சுக்க மாதிரி சொல்றேன், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை வாங்கி அப்படியே பிறந்த புதுசுல வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை வளர்த்து ஆளாக்குவீங்கல்ல வீட்டுல, அதே மாதிரி அல்லாஹ் உங்க காசை நீங்க கொடுத்ததை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்பான். எந்த அளவுக்கு வளர்ப்பான்னா, அல்லாஹ் மறுமையிலே பார்ப்பான், மலையளவு பெரிதாக இருக்கும் அவன் கொடுத்த ஜக்காத்து தர்மம். அல்லாஹ் இது எப்படி நன்மை, நான் செய்யவே இல்லையே. அல்லாஹ் சொல்லுவான், 2025 அந்த வருஷம் கணக்கிட்டு கொடுத்தல ஜக்காத்து, அந்த 2.5%, அதுதான் இது, அது மட்டும் தான் இது. அல்லாஹ் இவ்வளவு தானே கொடுத்தேன், நான் வளர்த்து வச்சிருக்கேன், அதை நான் இப்படி வளர்த்து வச்சு